பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. உன்னத பாட்டு 6, 11, 12. இங்கே நேசர் ஒரு அருமையான அழைப்பை ரூபவதிக்கு சூலமித்திக்கு கொடுக்கிறார். பள்ளத்தாக்கிற்கு போக வேண்டுமாம், அங்கே பழுத்த கனிகளை பார்க்க வேண்டுமாம். திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்திற்கு போனேன் என ரூபவதி கூறுகிறார். இது ஒரு சாதாரணமான உலக ரீதியான அனுபவம் அல்ல, ஒரு அசாதாரணமான உன்னதமான அனுபவம். பள்ளத்தாக்கிற்கு போவதென்றால் பட்டணத்தின் இரைச்சலையும் கூக்குரலையும் விட்டு பிரிந்து புறப்பட்டு போக வேண்டும். ஆண்டவரின் பாதத்தில் மற்ற வேலைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். பழுத்த கனிகளை அங்கே பார்க்க வேண்டுமாம். பறித்து உண்ண அல்ல, இது ஆண்டவரின் மகிமையை பார்த்து கண்குளிர பார்த்து ஆராதித்து தொழுது கொள்வதை குறிக்கும். மேலும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என அறிய வாதுமை தோட்டத்துக்கு போனேன் என சூலமித்தி கூறுகிறார். பள்ளத்தாக்கின் கனிகளும் மாதளஞ்செடிகளும் திராட்சை செடிகளும் வாதுமை தோட்டமும் உலகத்தை காண்பிப்பது அல்ல, அவை உன்னதத்தை காண்பிக்கிறது. அல்லேலுயா. உலக ரீதியான ஒரு தரித்திரன் திராட்சை மாதளம் பழங்களையும் வாதுமை கொட்டைகளையும் வாங்கி தன் பசியை ஆற்ற முயற்சி செய்யவே மாட்டான். அவை ராஜாவின் பசியை ஆற்றும் மேன்மையான உணவு வர்க்கம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என ஆதியாகமம் 49:20 கூறுகிறது. ஆசேர் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். உபாகமம் 33:24. நீதான் அந்த ஆசேர். உன்னத அனுபவங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடி அவர் பாதம் வரும்போது நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று என சூலமித்தி கூறுகிறார். ஆண்டவர் உன்னை திவ்ய வாசகனான யோவானைப் போல ஆவிக்குள்ளாக்கி பரலோக தரிசனங்களை காணும்படியாக கிருபை செய்வார். ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அவருடைய பாதத்தில் காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடும்படி என் கண்களை திறந்தருளும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.